வணக்கம். சோம்பல். இந்த வார்த்தைய கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி நெகட்டிவா தோணும் இல்லையா? ஆனா சோம்பல்ங்கிறது ஒரு குறைபாடு இல்ல, அது ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய புதிர்னு சொன்னா எப்படி இருக்கும்? வாங்க, இந்த பகுதியில நாம அத பத்தி தான் பார்க்க போறோம். சோம்பல்னு நாம சொல்ற அந்த உணர்வோட ஆழத்துக்கு போய் அது உண்மையில என்ன சொல்ல வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். எப்போவாவது இப்படி தோணிருக்கா? நம்ம மனசுக்குள்ளே இன்னொரு மனசு இருக்கிற மாதிரி? ஒன்னு சொல்லும், காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு மேல பாருன்னு. இன்னொன்னு சொல்லும், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குன்னு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடக்கும் இல்லையா? அந்த உள்மன போராட்டத்தை தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ். அது ஒரு ஊஞ்சல் மாதிரிதாங்க, எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. இந்த முதல் பகுதியில இந்த எனர்ஜி ஊஞ்சல பத்தி பார்க்கலாம். ஒரு நாள் பாத்தீங்கன்னா மலையையே புரட்டி போட்டுடலாம் தோணும். பயங்கர ஃபோக்கஸ்டா கிளியரா எனர்ஜியோட இருப்போம். ஆனா அடுத்த நாளே அடடா பெட்டை விட்டு எந்திரிக்கவே மனசு வராது. ஒரு மாதிரி மந்தமா எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். நம்ம என்ன பண்றோம்? அந்த ஸ்டேஜை கொண்டாடுறோம், ரெண்டாவது ஸ்டேஜை திட்டுறோம். ஏன் இப்படி சோம்பேறியா இருக்கோன்னு நம்மள நாமளே வெறுக்கிறோம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த ரெண்டு நிலைக்கும் நாம தான் காரணமா? யோசிச்சு பாருங்க. இந்த கண்ணோட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சுறுசுறுப்பும் சரி சோம்பலும் சரி அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது. இதுக்கு நாம காரணம் இல்ல. இது ஒரு இயற்கை நிகழ்வு மாதிரி. அப்போ பிரச்சனை எங்க தான் ஆரம்பிக்குது? பிரச்சனை இந்த நிலைகள்ல இல்ல, அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறதுல தான் இருக்கு. அங்கதான் நம்ம மனசுக்குள்ள ஒரு போர்க்களமே உருவாகுது. வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப் சைக்கிள பாருங்க. முதல்ல நமக்கு சோம்பலா இருக்கு, அவ்வளவுதான். அது ஒரு உணர்வு. ஆனா உடனே நம்ம மனசு என்ன சொல்லும்? ஐயோ, இப்படி சோம்பேறியா இருக்கோமே, இது தப்புன்னு ஒரு லேபிள் குத்திடும். இது ரெண்டாவது ஸ்டெப். அடுத்தது என்ன? அதை சரி பண்ணணும்னு ஒரு சண்டை ஆரம்பிக்கும். நம்மள நாமே திட்டிக்கிட்டு கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வைப்போம். இது மூணாவது ஸ்டெப். இந்த சண்டை தான் ஒரு சாதாரண சோம்பல் உணர்வை பெரிய மன அழுத்தமாவும் கவலையாவும் மாத்துது. இந்த கோட் பாருங்க. கட்டுப்பாடு அடிமைத்தனத்தை உருவாக்குது, சுதந்திரம் மட்டும்தான் விடுதலையே தரும். இது ரொம்ப ஆழமான விஷயம். நம்ம யோகா, மெடிடேஷன், டிசிப்ளின்னு சொல்லி மனசை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம். ஆனா உண்மையில அத ஒரு ஜெயில்ல அடைக்கிறோம். இங்க டிசிப்ளின் தப்புன்னு சொல்லல, ஆனா அத ஒரு ஆயுதமா வச்சு நம்ம மனசோடையே சண்டை போடுறது தான் தப்பு. சரிப்பா, சண்டை போடக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னா அப்ப வேற என்னதான் பண்றது? இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் ஒரு கதையில இருக்கு. அந்த புதிய அணுகுமுறைய புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆழமான ஜென் கதை நமக்கு உதவும். அந்த கதை தான் வெட்ட முடியாத கத்தி. வாங்க கேக்கலாம். ஒரு புத்திசாலி பையன் இருந்தான், பயங்கர ஷார்ப். ஆனா அவனோட அந்த புத்திசாலித்தனமே அவனுக்கு எதிரியா மாறிடுச்சு. மனசுக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், அதனால நிம்மதியே இல்ல. அவனோட அறிவை வச்சு எவ்ளோ யோசிச்சோம், இந்த மனக்குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு நாள் அவன் ஒரு ஜென் குருவை போய் பாக்குறான். குரு என்ன சொன்னார் தெரியுமா? முதல்ல நீ கிச்சன்ல போய் வேலை செய், காய்கறி வெட்டுறதுதான் உன்னோட வேலை. இத கேட்டதும் அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம மனப்பிரச்சனைக்கு தீர்வு கேட்டா இவரு காய்கறி வெட்ட சொல்றாரேன்னு ஒரே குழப்பம். சரி, குரு சொல்லிட்டாரேன்னு அவனும் பல நாளா அந்த வேலைய செஞ்சான். ஒரு கூர்மையான கத்திய வச்சு காய்கறிகளையும் பழங்களையும் அவ்வளோ அழகா துல்லியமா வெட்டினான். அதாவது அந்த கத்திங்கிற கருவி வெளி உலகத்துல ஒரு வேலைய எவ்வளோ சூப்பரா செய்துன்னு இதுல இருந்து தெரியுது. கடைசி நாள் வந்துச்சே. குரு அவனை கூப்பிட்டு ஒரு புது கட்டளை போட்டார். இப்போ அந்த கத்திய அதே கத்தியால வெட்டு. யோசிச்சு பாருங்க, இது எப்படி சாத்தியம்? ஒரு கருவியால மத்த பொருட்களை வெட்ட முடியும், சரி. ஆனா அதையே எப்படி வெட்டிக்க முடியும்? இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. குரு இதத்தான் அவனுக்கு புரிய வைக்க நினைச்சார். சரி, அந்த குருவோட பாடத்துக்கு பின்னால இருக்கிற ஆழமான அர்த்தம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்க அந்த கத்திங்கிறது வேற எதுவும் இல்ல, நம்ம புத்தி தான், நம்மளோட அழிவு. எப்படி ஒரு கத்தியால அதையே வெட்டிக்க முடியாதோ, அதே மாதிரி நம்ம மனசோட ஒரு பகுதியான புத்திய வச்சு முழு மனசையும் கண்ட்ரோல் பண்ணவோ சரி பண்ணவோ முடியாது. புத்திங்கிறது வெளி உலக பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான டூல். ஆனா நம்ம உள் மனசை சரி பண்றதுக்கு அது சரியான டூல் இல்ல. இங்கதான் ஞானம்ங்கிற கான்செப்ட் வருது. ஞானம்னா என்ன? நம்ம மனசுங்கிறது நம்ம வேலைக்காரன் இல்லேன்னு புரிஞ்சுக்கிறது தான். அது ஒரு நதி மாதிரி, இல்லைன்னா நம்ம சுவாசம் மாதிரி. அது தானா நடக்கிற ஒரு விஷயம். ஒரு நதியை நீங்க தடுக்க நினைச்சா என்ன ஆகும்? வெள்ளம் தான் வரும். அது அதன் போக்கில் போகவிட்டா அதுவே அதோட வழிய கண்டுபிடிக்கும். அடுத்து வர்றது விடுதலை. விடுதலைனா என்ன? மனசோட சண்டை போடுறத விட்டுட்டு அதன் போக்குல இருக்க சுதந்திரம் கொடுக்கும்போது நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது பாருங்க, அதுதான் விடுதலை. அதாவது
சண்டையில ஜெயிக்கிறது விடுதலை இல்ல, சண்டையையே நிறுத்துறது தான் உண்மையான விடுதலை. ஓகே, இப்போ இந்த பாடத்தை நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கு, அதாவது சோம்பல் சுறுசுறுப்பு பிரச்சனைக்கு கொண்டு வரலாம். அந்த வெட்ட முடியாத கத்தி கதைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நாம முதல்ல பார்த்தோம் இல்லையா, சுறுசுறுப்பு சோம்பல்னு. இப்போ அது ஒரு புது கண்ணோட்டத்தோட பாருங்க. இது ரெண்டுமே நல்லது கெட்டதுன்னு கிடையாது. இது மனசோட வெதர் மாதிரி. சில நேரம் வெயில் அடிக்கும், சில நேரம் மழை பெய்யும். மழை பெய்யுதுன்னு நாம அது கூட சண்டை போடுறோமா? இல்லல்ல, அது மாதிரி தான் இதுவும். இந்த கோட்டு தான் இதோட மொத்த சாராம்சமும். நீங்க சுறுசுறுப்பா இருந்தாலும் சரி, சோம்பலா இருந்தாலும் சரி, அது இயற்கை தான். இத புரிஞ்சுக்கிறது தான் உண்மைய புரிஞ்சுக்கிறது. நம்ம வேலை அதை சரி பண்றதில்ல, அது என்ன நிலையில இருக்குன்னு கவனிக்கிறது மட்டும்தான். அப்போ இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன? நம்ம மனசு என்ன நிலையில இருந்தாலும் சரி, அதை முழுசா ஏத்துக்கிட்டா நமக்குள்ள நடக்கிற அந்த சண்டையே நின்னுடும். நீங்க சோம்பலை எதிர்த்து சண்டை போடாம, ஓகே இன்னைக்கு நான் சோம்பலா இருக்கேன் நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சண்டைக்கு போற எனர்ஜி மிச்சமாகும். அந்த எனர்ஜியை வச்சு நீங்க வேற ஒருபடியான வேலை செய்யலாம். இதுதான் இங்க இருக்கிற முரண்பாடான உண்மை. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உங்களுக்குள்ளேயே நீங்க சண்டை போடுறத நிறுத்திட்டீங்கன்னா, அந்த மிச்சமாகிற எனர்ஜியை வச்சு உங்களால என்னவெல்லாம் சாதிக்க முடியும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.